நான் இன்னைக்கு மணப்பாறையில் இருக்கேங்க. மணப்பாறையில் ராஜ்காஸ் உடைய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு எக்கச்சக்கமாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நாள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால இந்த டைம் உங்களுக்காக ஒரு பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாயிலேருந்து இருக்கு. ஸோ என்னென்ன கார்கள்லாம் என்னென்ன ப்ரைஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்பவும் போல வழக்கம் போல பார்த்துருவோம். வாங்க ஓனர்ன்னுட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். நம்ம வீடியோ எப்பவும் போல பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வாங்க ராஜ்கார்ஸ் ஓனர் அண்ணே நம்ம பிரைஸ் டீட்டெயில்ஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மற்ற எல்லாத்தையும் கலந்து பேசலாம். வாங்க. வணக்கம் அண்ணே. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கேன். எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கண்ணே. எங்களுக்கு ரொம்ப நாள் அப்டேட் கொடுக்க லேட் பண்ணி. ஆமாண்ணே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த திருச்சி மாவட்ட சங்கத்துல எலெக்ஷன் நடந்ததுண்ணே. ஓகே, ஒரு செயற்குழு உறுப்பினரா போட்டி பண்ணி ஜெயிச்சுட்டேன். அதனால கொஞ்சம் ஒரு மாசம் லேட் ஆகி போச்சுண்ணே. 2025ல ஃபர்ஸ்ட் வீடியோ, கொஞ்சம் நிறைய வண்டி எடுத்திருக்கேன். கண்டிப்பா ரேட் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப பெட்டரான விலையில கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகேண்ணே, வாங்கின வீடியோக்குள்ள போலாம். நம்ம எப்பவும் போல வழக்கம் பேசுறதுதான். ஆமாண்ணே, பெட்டரான கார்களும் பெட்டரான பிரைஸும் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாண்ணே. பட் கார்களுடைய குவாலிட்டி நீங்க எந்த அளவுக்கு உறுதிப்படுத்துறீங்க? குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ரேட்டு கம்பல்சரி கொஞ்சம் கூட தான் போகும். நம்மளே ஒரு வண்டி ரொம்ப பார்த்து வச்சிருக்கோம், சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கோம்னா மார்க் ரேட்டு கொடுக்காம கொஞ்சம் ஒரு 10-5 சேர்த்து கிடைக்குமா தான் பார்ப்போம். நம்ம அப்படிப்பட்ட கஸ்டமர் தான் நிறைய பர்ச்சேஸ் பண்றோம். ரேட்டுன்ற பட்சத்துல கொஞ்சம் முன்னப்ப இருந்தாலும் அதுக்கேற்ற குவாலிட்டி 100% நம்ம கேரண்டி கொடுப்போம். கண்டிப்பா அந்த ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி இருக்கும். ஓகேண்ணா, இப்ப கார்களுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் எப்படின்னா? ஆனா கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். அது வண்டியோட மார்க்கெட்டு, வண்டியோட பிராண்டை பொறுத்து. ஒரு சில வண்டிக்கு 90% பண்ணலாம், ஒரு சில வண்டிக்கு 70, எப்படி பார்த்தாலும் ஒரு சில வண்டிக்கு 60% கம்பல்சரி பண்ணலாம். 60% லோன். ஒரு தோராயமா 1,00,000 வண்டினா 90,000 பண்ணலாம், 70,000 பண்ணலாம், 60,000 பண்ணலாம். வண்டியோட குவாலிட்டி, வண்டியோட மார்க்கெட் ரேட்டு, பிராண்டு. மாருதி வண்டிகளுக்கு மேக்ஸிமம் 90% பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த பிரீசாவே வந்து 2018 மாடல், இதுக்கெல்லாம் ஃபுல் லோன் பண்ணலாம் நம்ம. ஓகேண்ணே, 90% பண்ணலாம். சரிண்ணே. சரி, நம்ம அட்ரஸ் கரெக்டா சொல்லுங்க. அட்ரஸ் எங்க இருக்குன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறையில கரெக்டா டெய்லி சூப்பர் மார்க்கெட் ஆப்போசிட்ல இருக்கு. இன்னொரு அட்ரஸ் சொல்லுங்க, அவுட்டர் குறிஞ்சி ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்கு. ஓகேண்ணே, சரி. இப்ப என்ன பட்ஜெட்ல என்ன நம்ம கிட்ட இருக்க பட்ஜெட் பாத்தீங்கன்னா எப்பவுமே லேட்டஸ்ட் தான் வச்சிருப்போம். இந்த வாட்டி லோ பட்ஜெட் நிறைய இருக்குன்றதுக்காக ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாயில இருந்து ஒரு 1,000 ரூபாய் வரைக்கும் ஒரு பட்ஜெட்டா வச்சிருக்கோம். அடுத்து 2 ரூபாயில இருந்து 3 ரூபா 3,000 ரூபாய் வரைக்கும் ஒரு பட்ஜெட்டா வச்சிருக்கோம். அடுத்து 3,000 ரூபாயில இருந்து 6 ரூபாய், மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபாய் 7 ரூபாய் அந்த பட்ஜெட்டுக்குள்ள இருக்குண்ணே. 50,000 7,00,000 ரூபாய் பட்ஜெட் வரைக்கும் இருக்குண்ணே நம்மள்ட்ட. ஓகேண்ணே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மாருதி பிரீஸான 2018 மாடல், சிங்கிள் ஓனர், 1,66,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் ரெக்கார்ட்ல இருக்கு. இது வந்து ஒரு ZDI மாடல், ஆட்டோமேட்டிக் வண்டி. ஓகேண்ணே, ஏன்னா ஒரு SUV டைப்ல ஆட்டோமேட்டிக் ஓட்டுறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வண்டி மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா வித்துட்டு இருக்கு. ஏன்னா மாருதியில பிரீஸா SUV டைப் அப்படின்றதுனால கொஞ்சம் டிமாண்டான வண்டி. கம்பெனி ஃபிட்டடு சீட் கவர், ஃப்ளோர் மேட்டு, ABS, ஏர் பேகு, அலாய் வீலு, 4 டயரு 75% எபோவ் இருக்கும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டி. 2018 ZDI, ஒரே ஓனர், இன்சூரன்ஸ் இன்னும் 5 மாசம் லைவ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற அளவு பார்த்தீங்கன்னா 6,50,000 கேட்குறோம். 6,30,000 ஃபைனல் கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு ஷுவரா 100% ப்ரொஃபைல் நல்லா இருந்தா 6,50,000 வரைக்கும் லோனே வாங்கி தரலாம். IDV 8,000 ரூபா இருக்கு இந்த வண்டிக்கு. அடுத்து பாக்குறது 2018 டிசைர் ZXi பெட்ரோல் வேரியன்ட், ஆட்டோமேட்டிக், 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. 4 டயர் 1/2 பட்டனுக்கு மேல இருக்கும். AC பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துடும். ABS வந்துடும், ஏர் பேக் வந்துடும். கம்பெனிலே போட்ட சீட் கவர், நல்ல நீட்டான சீட் கவர் இருக்கும். 4 டயர் 70% மேல இருக்கும். இன்டீரியர்லாம் ரொம்ப நீட்டா இருக்கும். இதெல்லாம் கம்பெனிலே போட்ட சீட் கவர், நல்ல பிராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க, ஷோரூம்லேயே போட்டது. AC பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துடும். ABS வந்துடும், ஏர் பேக் வந்துடும். கம்பெனி இன்பில்ட் சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஆட்டோமேட்டிக் வண்டி, ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கும். 18+ மைலேஜ் கிடைக்கும். இன்னைக்கு பென்ஸ், BMW மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்ன்றது மாதிரி இன்னைக்கு எல்லா பிராண்ட்லயும் ஆட்டோமேட்டிக். மக்களும் வச்சிருக்காங்க. முன்னாடிலாம் 10 வண்டி எடுக்கிறாங்கன்னா ஒரு வண்டி தான் ஆட்டோமேட்டிக் எடுப்பாங்க. இப்பெல்லாம் 10 வண்டிக்கு 5 வண்டி நெருக்கி ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு. இந்த வண்டிக்கு நம்ம மார்க்கெட்ல வந்து 6 ரூபா 6,000 ரூபா போயிட்டு இருக்கு. நம்ம கேட்கறவள வந்து 5,45,000 கேட்கிறோம். 5,30,000 ஃபைனலா கொடுத்தலாம். 2018 பெட்ரோல் டீசல் ஆட்டோமேட்டிக் சிங்கிள் ஓனர் தான். 30 கொடுத்துடலாம். பரவாயில்ல, நல்ல பிரைஸ். 2018 பெட்ரோல் 5,30 லோனே கிடைக்கும். ஓனர் ஒரே ஓனர். அப்ப 5,30,000 கரெக்டா இருந்துச்சுன்னா பேப்பர்ஸ் கரெக்டா 5,30 லோன் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர்ண்ணே. அடுத்து பாக்குற வண்டி 2014 ஷிஃப்ட் LD வீடியோ கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. சென்ட்ரல் லாக், பவர் விண்டோ, ஆண்ட்ராய்டு செட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. 2014 2 ஓனர் ஷிஃப்ட் LDI, 4 டயர் 1/2 பட்டனுக்கு மேல இருக்கும்.
ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துடும். இன்டீரியர் எல்லாம் நீட்டாக இருக்கும். ஃப்ளோர் மேட் நல்லா இருக்கும். சீட் கவரு நல்ல செட்டு இருக்கும். ஆனால் இந்த வண்டிக்கு நார்மல் செட்டு தான் இருக்குது. நான் ஒரு ஆண்ட்ராய்டு செட்டு போட்டு கொடுத்துருவேன். அப்படிங்களா? ஆமாம், ஆண்ட்ராய்டு செட்டு ரிவர்ஸ் கேமரா போட்டு கொடுத்துருவேன். எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப நாள் ஒரு இதா இல்ல. ஆமா, வண்டி ரெகுலரா ஓடிட்டு இருக்க வண்டி தான். கஸ்டமர் வண்டி தான். லோக்கல் டியூல இருக்கு. 2000 டியூ லோக்கல் டியூ தான். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை 4,35,000 கேட்குறோம். 4,20,000 ரூபா, 4,15,000 ஃபைனலாக கொடுத்துடலாம். இந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து 3,4 ரூபா டு 3,000 ரூபா வரைக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் லோன் வாங்கி கொடுக்கலாம். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18+ தான் கிடைக்கும். 12 எடுத்தீங்கனாலே 11, 12 ஷிஃப்ட் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு 3,000 ரூபா 3,500 ரூபா வந்துடும். இது 14 கிட்டத்தட்ட நைக்கி நியூ ஷேப் தான். வண்டி நம்பருமே நல்லா இருக்கு. 6 ஆமா, வண்டியே கொஞ்சம் ஃபேன்சி நம்பர் மாதிரி தான் இருக்கு. 677. சென்னை நம்பர் நினைக்க வேணா. 2000 டிவோ லோக்கல் டிவோ தான். ஓகேண்ணே. ஓகே அண்ணா, அடுத்து பார்க்குற வண்டி Volkswagen Vento ஹைலைனு பெட்ரோல் 2018 சிங்கிள் ஓனர் வண்டி. 4 டயர் ஒரு 65% இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. சிங்கிள் ஓனர் தான். இந்த வண்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா 7,300 ரூபா நெருக்கி வித்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் விலை. 2018 பெட்ரோல் Vento. நீங்கள் போட்ட வீடியோல இந்த விலை தான் கம்மியான விலையா இருக்கும். அப்படி எவ்வளோ கேட்க போறேன்னா 5,75,000 தான் கேட்க போறேன். ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ரிவர்ஸ் கேமரா வந்துடும், லெதர் சீட் கவர் கம்பெனிலேருந்து வர குவாலிட்டியான லெதர் சீட் கவர் வந்துடும். ஆமாம், நல்லா ப்ரீமியமாக இருக்கும்ண்ணே. காடி பென்ஸில் வர மாதிரி நல்லா ப்ரீமியமான சீட் கவர் இருக்கும். வென்டிலேட்டட் சீட் மாதிரி இந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்துடும் இந்த ஏருக்காக. நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற 18 பெட்ரோல் 575 கேட்கிறேன்னு. வண்டியில ஒரு சின்ன சின்ன ஒர்க் இருக்கு. இந்த டெய்ல் எல்லாம் மாத்தி கொடுக்கணும், சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் எல்லாம் பெயிண்டிங் பண்ணி கொடுக்கணும். எல்லாமே பண்ணி கொடுத்துறேன். எல்லாம் பண்ணி பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருவேன். ஓகே, இந்த ரன்னிங் போர்ட் எல்லாம் சின்ன டென்ட் இருக்கு. இது எல்லாமே பண்ணி பெர்ஃபெக்ட்டா கொடுத்தேன். 575 கேட்கிறேன். நேர்ல வந்து பாருங்க, ஒரு 560க்கு ஃபைனலா கொடுத்துடலாம். ஃபுல் லோன் வாங்கி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு ஃபுல் லோன் வாங்கி கொடுக்கலாம். வண்டி ஓட்டுறது ரொம்ப ப்ரீமியமா இருக்கும். எங்கேயும் போய் இறங்கினீங்கன்னா சொல்லணும். ஆமா, Volkswagen நல்ல ஒரு ப்ரீமியமா இருக்கும். நம்ம மாருதி ஷிஃப்ட், டிசைர் இப்படின்னு போறதோட Volkswagen அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ஹோட்டல்ல அந்த ப்ராமிசிங் நல்லா இருக்கும். ஸ்டெபிலிட்டி சூப்பர். 120ல போனாலும் அந்த உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி ஷிஃப்ட் 2013 VDI 2 ஓனர், 2000 லோக்கல் இருக்கு. லோக்கல் டிவல் இருக்கு. 37 கோயம்புத்தூர் நம்பர் தான். 1,27,000 கிலோமீட்டர் இருக்கு. இது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தானே. 4 டயர் கான்டினென்டல் ஒரு அரை பட்டன் கொஞ்சம் கீழே தான் இருக்கும். ஒரு 30% தான் இருக்கும். இந்த வண்டியில் மாத்திரம் 2 டயர் போட்டால் நல்லா இருக்கும். ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும். டபுள் டின் ஜேவிசியில் செட்டு போட்டிருக்காங்க கஸ்டமரு. ஃப்ளோர் மேட்டு, சீட் கவர் எல்லாம் இது ஜேவிசிண்ணே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதான் வந்தது. ஏன்னா செமி டிஸ்பிளே மாதிரி வரும். இதுல மட்டும் கொஞ்சம் ஒயிட் டிஸ்பிளே வரும். இப்போ வர்றது எல்லாமே ஆண்ட்ராய்டு தானே, டச் ஸ்கிரீன் தானே. மாறிட்டோம். வண்டி ஓட்டுறதுக்கு அண்டர் பார்ட் சஸ்பென்ஷன் எல்லாம் நல்லா இருக்கும்ண்ணே. ஷிஃப்ட்ன்றப்ப நிறைய கஸ்டமர் இதான் கேட்குறாங்க. அதுக்குன்றவே விலை கூடனாலும் நம்ம எடுத்து வைக்க வேண்டி இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியல. அதாவது நான் சென்னை மெக்கானிக் ஒருத்தர் இதை பார்ப்பேன் எப்பவுமே. சரிங்கண்ணா. அவர் சொல்லுவாரு, பிரீமியம் செக்மெண்ட் கார் வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல லோ பட்ஜெட்ல கிடைக்கும். ஆனா லோ பட்ஜெட் கேட்டகரின்னு சொல்ல மாருதி சுசுகி கார் யூஸ்ட் கார் மார்க்கெட்ல பிரீமியம் கார்ஸா. ஆமா, அதான் பிரீமியம்னா நம்ம அந்த காஸ்ட்லியா இருக்குது அப்படிதான் நினைக்கிறோம். அதோட வாண்டட் வந்து அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. 13 ஷிஃப்ட் விடி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை வந்து 4,10,000 கேட்குறோன்னா ஒரு 3,95,000 90,000 ஃபைனலாக கொடுக்கலான்னு. எல்லாமே ப்ராப்பர் சர்வீஸ் தான். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். இன்சூரன்ஸ்னு ஒரு 3 மாதம் கேப் இருக்கும்ண்ணா. இந்த வண்டிக்கு லோன் நம்ம 3 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணி கொடுத்துருவோம். ப்ரொஃபைல் நல்லதான். ஆனால் மெயினாக வந்து லோன் கேட்குற கஸ்டமர் நிறைய பேர் கேட்குறாங்க நம்மள்ட்ட, கம்பல்சரி சொந்த வீடு இருக்கணும்ண்ணா. அப்படி இல்லைன்னா யாராவது சொந்த வீடு இருக்கவங்க கையெழுத்து போட்டால் மட்டும்தான் லோன் பண்ண முடியும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கேட்குறாங்க, வீடு இருக்கான்னு கேட்டால் சங்கடப்படுறாங்க. ஏன் அதெல்லாம் ஏன் கேட்குறீங்கன்னு லோன் கேட்குறவங்க கேட்குறாங்க. நம்ம கேட்டேன் வந்து உங்களுக்கு ஓட்டு வீடு இருக்கா கொடுக்க மாட்டாங்க. ஆமா, தார்ஸ் வீடா இருக்கணும், மாடி வீடா இருக்கணும். ஆமாண்ணா, ஆமாண்ணா, கரெக்டாக தான். ஆனால் நெக்ஸ்ட் என்னென்ன அடுத்து பார்க்க போகிற வண்டி Hyundai Grand i10. மைலேஜ் 26, 27 கம்பல்சரி கிடைக்கும். இந்த வண்டி 3 சிலிண்டர் இன்ஜின் தான். சூப்பராக இருக்கும். டீசல் இன்ஜின். ஆமாம், டீசல் இன்ஜின். 28 மைலேஜ் கிடைக்கும். செலீரியோ அப்படி போட்டாங்க. அதே மாதிரி ஹுண்டாய்க்கு ஒரு நல்ல ஒரு மைலேஜ் தர வேண்டும்னா Hyundai Grand i10 2014 மாடல், சிங்கிள் ஓனர், டீசல் வேரியன்ட். டீசல் கிடைக்காது. ஆமா, ஃப்ரண்ட்ல 2 டயர் புது டயர் இருக்கும். பேக்ல 2 டயர் ஒரு கார்பன் இருக்கும். ஆண்ட்ராய்டு செட் இருக்கும். ஃப்ளோர் மேட் இருக்கும். கம்பெனி சீட் கவர் இருக்கு. இன்டீரியர்லாம் ரொம்ப ப்ரீமியமா இருக்கும். ஒரு டாக்டரோட வண்டி.
சென்னை வண்டி தான், ஆனா ஓடுனது ஃபுல்லாவே மேக்ஸிமம் திருச்சியில தான் ஓடுனது. 1.15 கிலோ ஓடி இருக்கும். 2014 சிங்கிள் ஓனர். ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், புஷ் ஸ்டார்ட் வந்துடும்ண்ணே. கீழே சென்ட்ரி வந்துடும். ஸ்போர்ட்ஸ் தான். ஸ்போர்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி பவர் மிரர் வந்துடும். பட்டனத்தால ஃபோல்டிங் மிரர்லாம் வந்துடும். ஓகே. கம்பெனி பெயிண்ட்ல இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் நினைச்சேன் பயங்கர கிராண்டா இருக்கு. ஆமாண்ணே. நம்பர் பிளேட், லெஃப்ட் ஹேண்ட் சைடு சின்ன ஸ்கிராட்ச் இதெல்லாம் மாத்தி கொடுத்துருவேன். அண்ணா இதெல்லாம் ரெடி பண்ணி நம்பர் பிளேட்லாம் கொஞ்சம் நம்பர் பிளேட்லாம் லேட்டஸ்ட் நீட்டான நம்பர் பிளேட் போட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு சின்ன ஸ்கிராட்ச் இருக்கு, அதுவும் பண்ணி கொடுத்துருவேன். கொஞ்சம் அண்டர் பார்ட்ஸ் லைட்டா சத்தம் வருது, அதையும் வேலை பார்த்து கொடுத்துருவேன். வண்டி கொடுக்குறப்ப எந்த வேலையும் இருக்காது, ரெடி டு டிரைவ்ல இருக்கும். கஸ்டமர் ஒரு சில கஸ்டமர் குடுக்குறப்ப ஆயில் சர்வீஸ் பண்ணி கேட்பாங்க. ஸ்கிராட்ச் தானே சொல்றீங்க? ஆமா, இந்த ஸ்கிராட்ச் தான். எவனா வேணுங்கிறதே போட்டுருக்கான். ஆமா, டூ வீலர் நிப்பாட்டுற ஏதாவது எடுக்கிறது. ஒரு சில கஸ்டமர் வண்டி எடுக்கிறப்ப ஆயில் சர்வீஸ் பண்ணி தர சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் கேட்டாங்கன்னா பண்ணி தரணும்ன்றாங்கன்னா, விலை பேசிட்டு முன்னாடி கேட்டாங்கன்னா கம்பல்சரி ஆயில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். 14 டீசல் வண்டிக்கு நம்ம கேட்கற விலை 3,10,000 கேட்கறோம்னா, இந்த வண்டிக்கு ஷுவரா 2,75,000, 2,70,000 லோன் பண்ணலாம். நேரில் வந்து பார்த்தாங்கன்னா ஒரு 3 ரூபாய் 290 அது மாதிரி வெரி ஃபைனலாக கொடுக்கலான்னு. 2014 டீசல் கிராண்ட் ஐட்டம் ஸ்போர்ட்ஸ் சிங்கிள் ஓன் 290 வரைக்கும் கொடுத்துடலாம். ஏன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி தருவேன் அந்த விலைக்கு. அண்டர் பார்ட்ஸ் பார்த்துருவேன், நம்பர் பிளேட் மாத்திருவேன், பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவேன். கேட்டாங்கன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவேன், ஹெட்லைட் பாலிஷ் போட்டு கொடுத்துருவேன். வேற ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் சொன்னாங்கனாலும் இதே விலைக்கு கம்பல்சரி பண்ணி தருவேன். சூப்பர். அடுத்து 2016 ரெனால்டு லார்ஜி வந்து ஒரு 8 சீட்டர் வெஹிக்கிள். 2016 2 ஓனரு, ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், அலாய்வில் வந்துடும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வந்து வேர்ல்டு எடிஷன் சொல்லி அந்த லோகோ உங்களுக்கு ஸ்டேரிங்ல அந்த சைட்லலாம் ஒரு சில இடத்துல லோகோ இதெல்லாம் வந்துடும். ஓகே. கம்பெனி இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடும். இதெல்லாம் டபுள் கலர்ல வந்துடும். இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, டபுள் கலர்ல வந்துடும். ஸ்டேரிங்ல இந்த இடத்துல வேர்ல்டு எடிஷன். ஆமா, ஸ்பெஷல் எடிஷன் வந்து மீட்டர்ல அந்த லைட் வந்துடும். 8 பேர் தாராளமா போகலாம். எல்லாரும் எர்டிகான்னு சொல்றாங்க. உண்மையுமே எர்டிகாவோட பிராண்ட் தனி தான், அதோட மார்க்கெட் தனி தான். ஆனா இதையும் மக்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் கண்டிப்பா. ஏன்னா இதுவும் ஒரு 18 மைலேஜ் கிடைக்கும். 18 கிடைக்கும். ஆமா, எர்டிகா மாதிரியே 18 கிடைக்கும். டஸ்ட்ல வர சேம் இன்ஜின் தான். டஸ்ட்ல வர அதே 85 PS இன்ஜின் தான். 110 வரும். இது வந்து 85 PS 5 கியர் வண்டி. பூட் ஸ்பேஸ் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா தேர்ட் ரோவே நல்ல. ஆமா, 3 பேர் தேர்ட் ரோ வந்து 3 பேர் உட்காரலாம் கண்டிப்பா. இடத்த பத்தில. ஆமா, இது எர்டிகால அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். ஆமா, கிடைக்காது. 8 பேர் போலாம். 2016 2 ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறவள 480 கேட்கறோம்னா வண்டி வந்து பாருங்க, குறைச்சு கொடுக்கலாம். 4 ரூபா ஷோரா லோன் பண்ணி கொடுக்கலாம். மைலேஜ் 18+ தரும். அண்டர் பார்ட் சஸ்பென்ஷன் இல்லாம வண்டியில ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, எல்லாமே நான் பார்த்து கொடுத்துருவேன். வண்டி எடுக்கிறப்ப கஸ்டமர் இந்த ஒர்க் எனக்கு இருக்கு, இது எனக்கு பண்ணி கொடுங்கன்னா கம்பல்சரி பண்ணி கொடுத்துருவேன். இல்ல அந்த ரேட் எனக்கு கம்மி பண்ணி கொடுங்கன்னா கம்மி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா. ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஒரு ஈக்கோ எடுத்தாலே உங்களுக்கு 16 ஈக்கோ எடுத்தாலே 3 ரூபா 3000 வந்துடும். 3000 கம்மி ஈக்கோ கண்டிப்பா கிடைக்காது. ஒரு 1 ரூபா 1.25 ரூபா சேர்த்து போட்டாங்கன்னா ஒரு காருன்ற ஆப்ஷனுக்குள்ள போயிடலாம். ஏபிஎஸ் வந்துடும், ஏர் பேக் வந்துடும், ரூஃப் ஏசி வந்துடும். ஈக்கோல ரூஃப் ஏசி கம்பல்சரி வராது. இது கொஞ்சம் ப்ரீமியமாகவும் இருக்கும், ஓட்டுறதுக்கு அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, அடுத்து பார்க்க வண்டி ஸ்கார்பியோனை 2010 2 ஓனர் எல்எக்ஸ் எம்மாக் இன்ஜின் வந்துடும். இது நம்ம கொடுத்த வண்டி தான். கஸ்டமருக்கு நம்ம 485 கொடுத்தோம். கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட கொடுத்து வித்தர சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க எர்டிகா அது மாதிரி கேட்குறாங்க. அதனால நம்ம வண்டி பார்க் அண்ட் செல்ல வந்திருக்கு. ஃப்ரண்ட்ல 2 டயர் புது டயர் இருக்கும்ண்ணே. அண்டர் பார்ட் சஸ்பென்ஷன்லாம் இருக்கும். இந்த ஸ்பெஷல் எடிஷன்ல வர அட்வென்ச்சர் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்பாங்க. ஃப்ரண்ட் டயர் நல்லா இருக்கு. ஆமா, ஃப்ரண்ட்ல 2 டயர் புது டயர். அப்போ அவங்க வண்டி எடுத்து ஓட்டவே இல்லை. வண்டி எடுத்து ஒரு 12,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்க. ஆனா ஒரு ஆள் தான் ஓட்டுவாரு. அதனால டயர் அப்படியே மேக்ஸிமம் டயரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் லோடு போனாதான் உங்களுக்கு கம்பெனி சொல்ற 40,000 கிலோமீட்டர் ஓடும். ஆமா, ஒரே ஆள் போனாங்கன்னா 60,000 கிலோமீட்டர் டு 65,000 கிலோமீட்டர் கம்பல்சரி ஒரு டயர் ஓடும். ஆமா, ஒரு ஆளு கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோ இருப்பாங்க. உங்களுக்கு லோடு இல்லாம போனாங்கன்னா கம்பல்சரி நல்ல ஒரு லைஃப் 60,000 கிலோமீட்டர் ஷுவரா ஓடும். இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குன்னா ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக வந்துடும்னா நல்ல சீட் கவருக்கு ஃப்ளோர் மேட் இருக்கு. பேக்ல 2 டயர் போட்டு கொடுத்துருவேன். பேக்ல 2 டயர் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஒரு நல்ல டயரை போட்டு கொடுத்துருவேன். கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், போட்டு தர சொல்லிட்டாங்க. ஒரு 8 பேர் 7 பேர் போறதுக்கு நல்ல ஒரு காம்பாக்டான இருக்கும். எம்மாக் இன்ஜின்னால வண்டி ஓட்டுறதுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். சிஆர்டி வரும். இப்போ வர தாரு, இப்போ நியூ ஷேப்ல வர எல்லாமே ஸ்கார்பியோ எல்லாமே எம்மாக் தான். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறவள வந்து கஸ்டமர் கேட்கறவள 4,25,000 ரூபாய் கேட்கறாரு. இப்போ 4,10,000 கொடுத்துருவாங்க. நேரில் வந்து பேசினீங்கன்னா இன்னும் ஒரு 5 ரூபா, ஒரு 4-5 வெரி ஃபைனலாக கொடுக்கலாம். வண்டி நல்லா ஃபுல் ஃபிட்டிங்கில் இருக்கும்ண்ணா. இன்ஜினும் நல்லா இருக்கும். 1,26,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் 4 மாதம் லைவ்ல இருக்குண்ணா.
ஓகேண்ணே, அடுத்து லோ பட்ஜெட் கேட்டீங்களா சொன்னீங்களா? ஆமாண்ணா, இது வரைக்கும் கொஞ்சம் ப்ரீமியமான லேட்டஸ்ட் வண்டிலாம் பார்த்தோம். ரொம்ப ₹1 75 to ₹1 1.25 பட்ஜெட்லாம் அந்த பக்கம் இருக்குண்ணே. இது ஷெட்டுக்குள்ள நிக்கிறதெல்லாம் ஒரு ₹2 ₹2,000 ₹3 அந்த ரேஞ்சில் இருக்கு. அந்த வண்டியெல்லாம் இப்போ பார்த்துடலாண்ணே. ஓகேண்ணே, சரிண்ணே. லோ பட்ஜெட்லாம் இன்ஜின் கெப்பாசிட்டி எப்படின்னு இருக்கும்? ஆனா எந்த வண்டிக்குனாலும் நம்ம லோ பட்ஜெட் ஹை எதுக்குனாலும் இன்ஜினிங் நம்ம கேரண்டி, இன்ஜின் தரமா இருக்கும். ஏன்னா இன்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கனெக்டர் சவுண்டு, பிஸ்டன் அடி, வால்வடி இது மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி வேலை இருக்கு அப்படின்னா நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வண்டியில் இந்த வேலை இருக்குன்னு எடுக்கிறப்ப சொன்னீங்கன்னா நம்ம பார்த்து கொடுத்துருவோம். நீங்க மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி கொடுத்துடலாம். இல்ல ஒரு பக்கத்துல இருக்க மெக்கானிக் ஷெட்னா நானே டிரைவர் போட்டு அனுப்பிச்சுடுறேன். தரமா ரேம்ப்ல ஏற்றி குவாலிட்டியா உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நல்லா செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நானும் வண்டிக்கு கேரண்டி கொடுத்துறேன், ஒரு வேலையும் இருக்காது. ஓகேண்ணே, இப்போ நம்ம என்ன கார் பார்க்குறோம்? ஆனா இது ஷிஃப்ட் வீடிங்ண்ணே. 2007 2 ஓனரு, ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துடும்ண்ணே. எஃப்சி பார்த்தீங்கன்னா 29 வரைக்கும் இருக்கு. பெயிண்ட் ஷோ மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா கஸ்டமர் அவர் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா இந்த வண்டிக்கெல்லாம் பெயிண்ட் குவாலிட்டி அடிச்சா 27 28 வரும். ஆமா, அவர் எஃப்சி எடுக்கிறதுக்காக கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக அடிச்சிட்டாருண்ணா. ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துடும். ஒரு நார்மல் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. சீட் கவர் நல்லா குவாலிட்டியாக சீட் கவர் போட்டிருக்காங்க. எஃப்சி 29 வரைக்கும் எடுத்துட்டாருண்ணே. ஓகேண்ணே. ஆமாம், 4 டயர் ஒரு 45 to 50 இருக்கும். அலாய் வீல் இருக்கும். அலாய் வீல் கம்பல்னு வராது. இவங்க எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஸ்பாய்லர் போட்டிருக்காங்க. வண்டியில மைனஸ்னு பார்த்தா பெயிண்ட் ஷோ மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு நல்லா ரப்பிங் பாலிஷ் பண்ணோம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற விலை ₹2 லட்சம் கேட்கிறேன். நேர்ல வந்து பாருங்க, ஒரு 190. வெரிஃபைல 1,85,000 கொடுத்துருவோம். எஃப்சி 29 வரைக்கும் இருக்கு. இன்சூரன்ஸ் 7 மாசம் இருக்கு. டீசல் ஷிஃப்ட் 2007 வீடி. வண்டி குவாலிட்டி எப்படி இருக்கு? வண்டி நல்லா அண்டர் பார்ட் சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி ஃபோர்டு ஃபிகோ 2013 14 ரெஜிஸ்டர், 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. லோ பட்ஜெட்னால 3 ஓனர் வண்டி எடுத்தோம். ஃப்ரண்ட்ல 2 டயர் புது டயர் இருக்கும், அப்போலோ டயர். பேக்ல அதே அப்போலோ டயர் ஆஃப் கண்டிஷனுக்கு மேல இருக்கும், 60% இருக்கும். ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும். கம்பெனி இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. சீட் கவர் கம்பெனிலே போட்டிருக்காங்க. ஏன்னா இங்க பாருங்களேன், கம்பெனில போட்டால் தான் உங்களுக்கு இந்த லோகோவோட வரும். வெளியில போடுறது ஃபிகோ. இது வந்து ஷோரூம் போட்டால் மட்டும்தான், பிராண்டட் போட்டால் தான் வரும், வெளில போட்டால் வராது. இன்டீரியர் எல்லாம் நல்லா இருக்கும்ண்ணே. அண்டர் பார்ட்ஸ்ல ஒரு இன்ஜின் பெட் மட்டும் சத்தம் வருது, அதை நான் வேலை பார்த்து கொடுத்துருவேன். வண்டியில சின்ன சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் இருக்கு, அது எல்லாமே வேலை பார்த்து கொடுத்துருவேன். ஏன்னா இந்த எலெக்ஷன் வேலையை அழிஞ்சாலும் கொஞ்சம் இதெல்லாம் பார்க்காம விட்டோம். ஓகேண்ணே. இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும்ண்ணே. கொஞ்சம் இந்த மேட்டு கொஞ்சம் போயிடுச்சு, அது நல்ல மேட்டு போட்டு கொடுத்துருவேன். ஒரு 5 பேர் போறதுக்கு, ஒரு டவுனுக்குள்ள போறதுக்குலாம் நல்ல ஒரு வண்டி. ஒரு 18 to 20 மைலேஜ் கொடுக்கும். இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்ண்ணே. இன்ஜின் ரூம் பாருங்களேன், இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஷிஃப்ட்டுக்கு ஈக்குவலான வண்டி தான். கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கூட இருக்கிறதுனால தான் மக்கள் இதை விரும்ப மாட்டாங்க. ஓகே, இன்ஜின்லாம் நல்லா இருக்கும்ண்ணா. இன்ஜின் செக் பண்ணி வித்தியாசமா இருக்கு. ஆமா, ஃபோர்டோட டிடிசி இன்ஜின். ரொம்ப நாள் இந்த இன்ஜின் சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. இப்பதான் எக்கோஸ்போர்ட்டோட இன்ஜின் வந்ததுக்கு அப்புறம் இந்த இன்ஜின் மக்கள் கொஞ்சம் விரும்புறது இல்ல. ஆமா, நல்லா இருக்கும். நான் வண்டி நல்லா ஸ்டெபிலிட்டியா இருக்கும். ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் எக்கோஸ்போர்ட் இதை விட சூப்பரா. இந்த வண்டி நம்ம கேட்கறோம்ல 2,35,000 கேட்கறேன். 2,10,000 கொடுத்துரும். எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துரும். ஆனா அடுத்து பாக்குறது ஸ்கோடா ஃபேபியா 2011 2 ஓனர், ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும். வண்டியில கொஞ்சம் டென்டிஸ்ட் ஸ்கிராச்சஸ் இருக்கு. ஏன்னா லோ பட்ஜெட் வண்டி எடுக்கிற கஸ்டமர் வந்து ஓட்டி கத்துறதா தான் எடுப்பாங்க. கண்டிப்பா ஒரு வருஷம் ஓட்டுவாங்க, வண்டியில 2 கோடு போடுவாங்க, 2 பக்கம் வருஷவாங்க, அடுத்து வண்டி கொடுத்துருவாங்க. நம்ம எடுத்து அதை கொஞ்சம் ரீஒர்க்லாம் பண்ணி வைக்கும், பண்ணி கஸ்டமருக்கு பர்ஃபெக்டா கொடுத்துரும். கம்பெனி மியூசிக் எடுத்துட்டு ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க. சீட் கவர் நல்லா இருக்கும். ஃப்ளோர் மேட் இருக்கு. டூயல் ஏர் பேக் வந்துடும். 2 ஏர் பேக், ABS வந்துடும். இதுல வந்து வர இன்ஜின் வந்து போலோவோட 1.2 லிட்டர் வரும். போலோவோட சேம் இன்ஜின் வரும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற விலை 1,85,000 கேட்கறேன்னா, வண்டி வந்து நேர்ல பாருங்க, ஒரு 75,000 170 கொடுத்துடலாம். டீசல் வண்டி 2011. ஒரு ஆல்டோ எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ₹1,000 ₹1,50,000 வந்துடும். அப்படின்ற பட்சத்துல போலோவோட சேம் இன்ஜின் வர ஸ்கோடா ஃபேபியா 170 ஃபைனலா கொடுத்துடலாம். 1,70,000 நல்ல ரேட்டு. ஏன்னா 11 தானே. கண்டிப்பா இந்த பிரைஸுக்கு காருடைய பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். வண்டியில மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா பாடி மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் ஷோ கம்மியா இருக்கும், கொஞ்சம் ஹெட்லைட் பாலிஷ் பண்ணும். மற்றபடி அண்டர் பார்ட் சஸ்பென்ஷன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். புதுசா ஓட்டுறவங்க ஃபர்ஸ்ட் வண்டி எடுக்கிறவங்க ஒரு போலோ வாங்கினா ₹3 வரும். அதனால அதே குவாலிட்டி இருக்கணும், கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கம்பல்சரி ஃபேபியா உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு காருங்க. நல்லா இருக்கும். லோ பட்ஜெட் இந்த பட்ஜெட்ல கிடைச்சுன்னா கூட
ஆமா எடுத்து யூஸ் பண்ணிட்டு அடுத்து வேற நம்ம குடுக்குற வண்டினே நம்மளே திரும்ப எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. 2 வருஷம் ஓட்டிட்டு வித்தா 1.40 1.5 விக்காதா? கண்டிப்பா. அதெல்லாம் நீங்க எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்க தயாராக நம்மளே எங்க கொண்டு விக்கிறேன்னு யோசிச்சா தானே நான் யோசிக்கணும். ஆமா கண்டிப்பா. ஒன்னாவது கொடுத்துட்டா ஒரு ரேட் தள்ளி எடுத்துட்டு நம்மளே அடுத்த வண்டி கொடுத்துருப்போம். ஏன் நம்ம தள்ளி எடுப்போம்னா அந்த மார்க்கெட்ன்றது குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு, மோட்டா இருக்கு. ஏன்னா அது கஸ்டமர் கொடுக்கணுன்ற மனநிலைக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் அண்டர் பார்ட் சஸ்பென்ஷன் இன்டீரியர் எல்லாம் கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. நம்ம திரும்ப ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறப்ப அது அவங்களுக்கு புது வண்டி தான். திரும்ப இந்த வண்டியே எடுத்துக்கோங்களேன், டென்டல் ஸ்காட்சோட இருக்கு. நம்ம கொடுக்குறப்ப இப்படி இருந்திருக்காது, இவங்க வாங்குறப்ப இப்படி இருந்திருக்காது. கொடுக்கணுன்ற மனநிலைக்கு வந்து வேலை பாக்குற மனசு வராது. அதுதான் அந்த குறைச்சி எடுப்போம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். அதுதான் ஓகேண்ணே. 11 டீசல் 3 ஓனர்னு ஃபேன்சி நம்பரு. நேத்தே ஒரு கஸ்டமர் வந்து பாத்துட்டு போயிட்டாங்க, இருந்தாலும் வீடியோல சொல்றேன். தைப்பூசத்துக்கு ஒரு 2-3 வண்டி டெலிவரி இருக்கு, பாத்துட்டு பேர் இன்னைக்குதான் அட்வான்ஸ் ப்ரிப்பேர் இருக்காங்க. இது கொடுத்துட்டா சொல்ல முடியாது, இல்லன்னா 350 கேக்குறேன்னா ஏதோ குறைச்சு கொடுக்கலாம். 4 டயர் புதுசு, அலாய் வீல், ஏபிஎஸ், ஏர் பேக் வந்துடும். ZD வண்டி நம்பர் சிங்கிள் டிஜிட் தான், 3ஆம் நம்பர், ஃபேன்சி நம்பர். எல்லாமே நல்லா இருக்கும், அண்டர் பார்ட் சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். 4 டயர் புதுசு இருக்கு, 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துரும். இது நல்லா இருக்கும். 350 கேட்கற குறைச்சு கொடுக்கலாம். ஆனா அடுத்து ஆல்டோ LXi 2008 3 ஓனரு, ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும். FC 28 வரைக்கும் இருக்கு. 4 டயர் புது டயர் போட்டிருக்காங்க. இன்டீரியர் அளவுக்கு ஒரு பாஸ்டோட வண்டி, ஒரு சர்ச் பாஸ்டர் வண்டி, திண்டுக்கல் காரு. நம்ம தான் இந்த வண்டி எக்ஸ்சேஞ்ச் எடுத்துட்டு இன்னொரு வண்டி கொடுத்தோம். இன்டீரியர் எல்லாமே அளவுக்கு நல்லா சீட் கவர் இருக்கும், எந்த வேலையுமே இல்லை, அப்படியே எடுத்து ஓட்டலாம். ஒரு புதுசா ஒரு டிரைவிங் கத்துக்கிறவங்க, ஒரு லேடிஸ்க்கு ஒரு சின்ன வண்டி வேணும் ஆஃபீஸ் போறதுக்கு வரதுக்கு போனா ஆல்டோ ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். 20 அடுத்து நீ ஒரு கார் வாங்க, ஸ்கூட்டி வாங்கினா 1 லட்சம் ரூபா. கண்டிப்பா 1,30,000 ரூபாய். ஆமா, ஒரு ஹோண்டால ஆக்டிவாலாம் வாங்கினா 1 லட்சம். அதுக்கு நீங்க ஒரு காரே வாங்கிடலாம். ஏசி வந்துடும், போஸ்டிங் வந்துடும், சென்ட்ரல் லாக் இருக்கு, நல்லா இருக்கும். ஏசில ஒர்க்கிங், ஏசி எல்லாமே அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஏசி சூப்பரா இருக்கும். ஒரு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு விடணும், ஒரு காய்கறி வாங்கிட்டு வரணும் அப்படின்னா, ஒரு லோ பட்ஜெட்டுக்கு ஓட்டி கத்துக்கினா ஆல்டோ ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ, ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற அளவு வந்து 1,45,000 ரூபாய் கேட்கறோம்னா, நேர்ல வந்து வண்டிக்கு பார்த்தாங்கன்னா ஏதாவது குறைச்சு கொடுக்கலாம். இந்த வண்டி இன்ஜின் ரூம் காட்டுறேன் பாருங்க. இன்ஜின் ரூம் வந்து 2008னா 18 ஒரு 5 கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு பாத்தீங்களா. ஆனா பாருங்க எங்கேயுமே ரஸ்ட் இருக்காது. அதானே ஒரிஜினல் இருக்கு, ஒரிஜினாலிட்டியா இருக்கும், ரஸ்டே இருக்காது. இந்த ஸ்டிக்கர்லாம் கம்பளம் தான், ரஸ்ட் ஸ்டிக்கர் பரவாயில்ல, உண்மைக்குமே ஆமா நீட்டா இருக்கும். பேனட் மோகொண்டு ஒரிஜினல் பேனட் தான், வேஸ்ட் கிடையாது. இந்த ஆல்டோ தானே, என்ன ஆல்டோ தானேன்னு நினைக்காம நல்லா வச்சிருப்பாங்க. கொஞ்சம் லேட்டஸ்ட் அந்த பிரீமியம் வண்டி கூட ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆல்டோ வச்சிருக்கவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க, தொடச்சு வச்சிருப்பாங்க. வண்டி நல்லா இருக்கும். இங்க வந்து காட்டுங்களா இதையும். ஏன் இதெல்லாம் காட்டுனா, கஸ்டமர் இதெல்லாம் சொல்லிதான் என்ற நல்ல விலைக்கு கொடுத்தாரு. எக்ஸ்சேஞ்ச் எடுக்க இப்படி எல்லாம் இருந்தா நம்ம சேர்த்து எடுக்காம என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா ஒரு கஸ்டமர் ஒரு வண்டிய ரொம்ப ப்ரொடெக்டிவா அந்த அளவுக்கு ஒரிஜினல் கண்ணாடி வச்சிருக்கும்போது கண்டிப்பா நல்லா வச்சிருக்கப்ப நம்மளுக்கு நல்ல விலை கொடுத்துதான் ஆகணும். எனக்கே தெரியும் 1.45 கொஞ்சம் விலை கூட தான், பட் குவாலிட்டி இருக்கப்புறம் நம்ம அதை கொஞ்சம் சேர்த்து எடுத்துதான் ஆகணும். நேர்ல வந்து பாருங்க, ஏதாவது சின்னதா குறைச்சு கொடுக்கலாம். ஆனா அடுத்து பார்க்க போற வண்டி ஆல்டோ 2011 12 டெலிவரி, 2 ஓனர், சென்னை நம்பர் தான். 2வது ஓனர் வந்து தஞ்சாவூர் டிவோல இருக்கு. ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும். 4 டயர் MRF டயர் ஒரு 1/2 பட்டனுக்கு மேல இருக்கும். இன்டீரியர் நல்லா இருக்கும். பவர் ஸ்டீரிங் வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், ஃப்ளோர் மேட் நல்லா இருக்கும், சீட் கவர் நல்லா இருக்கும்னா 22 மைலேஜ் கொடுக்கும்ண்ணா. ஆல்டோ பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல்னாவே அதுதான், மைலேஜ் தான். ஓட்டையும் ரொம்ப காம்பேக்டா இருக்கும். ஒரு 4 பேர் போகலாம், பெரியவங்க பின்னாடி 2 பேர் உட்காந்துக்கலாம், சின்ன குழந்தைங்கன்னா 3 பேர் உட்காரலாம். மைலேஜ் ஒரு 22 கொடுக்கும். இப்போதானே லேட்டஸ்ட் வண்டி அதுன்னு வந்துருச்சு, அப்பெல்லாம் ஆல்டோ தானே. திருப்பூர் கோயம்புத்தூர் சைட் ஃபுல்லா ஆல்டோ தான், ஜென்னு ஆல்டோ தான் இருக்கும். இந்த வண்டிக்கு கேரளா சைடு போனீங்கன்னா இன்னமும் ஆல்டோ ஆனா ஆல்டோ மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க. அலாய் வீல், சப்வூஃபர், ஆம்பன் போட்டு வேற மாதிரி வச்சிருப்பாங்க. எந்த ஒரு வீடு பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆல்டோ மலையில எல்லாம் சூப்பரா இருக்கும், நல்லா ஏறும் பயங்கரமா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறவள 2 லட்ச ரூபா கேட்கறேன். வண்டி வந்து பார்த்தா அதை குறைச்சிக்கலாம். 11க்கு 12 2 ஓனர், 2 டிவோ லோக்கல் டிவோ தான். இன்சூரன்ஸ் இல்ல, இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் 1 வருஷம். அடுத்து பாக்குற வண்டி ஹூண்டாய் சாண்ட்ரோ 2005 FC 2027 வரைக்கும் இருக்கும். ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஃப்ரண்ட் மட்டும் பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும். ஓட்டி கத்துக்கிறவங்களுக்கு ஆல்டோ அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இது. ஏன்னா ஆல்டோ கொஞ்சம் ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கும், உட்காந்து இறக்குறதுக்கு செட் ஆகாது. இது பாத்தீங்கன்னா கேபின் ஓரளவுக்கு உட்கார்ந்தாலும் நீங்களே உட்கார்ந்தாலும் தட்டாது. ஒரு வேகனார் பாக்குறவங்க சாண்ட்ரோ ஆப்ஷனுக்கு வரலாம். ஏசி போஸ்டிங் பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், இன்டீரியர் நல்லா இருக்கும், ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. சீட் கவர் மட்டும் கொஞ்சம் அழுக்கா இருக்கு, சீட் கவர் மட்டும் மாத்திர மாதிரி இருக்கும். இந்த வண்டி நம்ம கேட்கறவள 1,20,000 ரூபாய் கேட்கறோம்னா 1,20,000 கேக்குறீங்க. ஆமா, நேர்ல வந்து பாக்க சொல்லுங்கன்னா ஏதோ குறைச்சு கொடுக்கலாம். பாடியில சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு, கிளியர் உறிஞ்சிருக்கு, அதை நான் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவேன். இந்த நான் சொல்ற விலைக்கு
சீட் கவர் க்ளீன் பண்ணி கொடுத்துருவேன், இல்லை புது சீட் கவர் போட்டு கொடுத்துறேன், பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவேன். 120 கேட்குறேன், நேரில் வந்து பார்த்தாங்கன்னா ஏதோ கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம், அனுசரிச்சு கொடுக்கலாம். ஆனால் அடுத்து பார்க்குற வண்டி ஹூண்டாய் அக்சென்ட் விவா ஸ்பெஷல் எடிஷன் வண்டி. விவானா 2005 2 ஓனர், FC 25 லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், அலாய் வீல் வந்துடும். இந்த வண்டியில ஏபிஎஸ் வந்துடும். 2005 ஏபிஎஸ் போட்டிருக்காங்க, ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி. ஃப்ளவர் மேட் நல்லா இருக்கும், சீட் கவர் நல்லா இருக்கும், ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. இந்த வண்டி இங்க பாருங்களேன், டிக்கி வந்து பாருங்களேன், டிக்கி ஓப்பன் பண்றேன், எந்த மாதிரி ஓப்பன் ஆகும் பாருங்க. நார்மல் அக்சென்ட் இல்ல, இது அக்சென்ட் விவா. டிக்கி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லா ஓப்பன் ஆகும், கூப்பே டிசைன்ல வருமா? ஆமா, ஆக்டேவியால ஓப்பன் ஆகும்ல. ஆமாமா, கூப்பே டிசைன் தான். கூப்பே டிசைன்ல உங்களுக்கு பாதி வண்டி ஓப்பன் ஆகும். ஓ, சோ உங்களுக்கு இந்த சீட் கவரை மடக்கிட்டீங்கன்னா பெரிய இடம் கிடைக்குது. சீட் கவர் மடக்கிட்டீங்க, இந்த ட்ரே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு படுத்துக்கலாம் உள்ள. சரியானது. 1 லட்ச ரூபா கேக்குறானே, நேர்ல வந்து பாருங்க, ஒரு 95,000 90,000 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். FC கரண்ட்ல இருக்கு, ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துரும். லோ பட்ஜெட் வண்டி இதெல்லாம். வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்கு? பெட்ரோல்ல பியூர் பெட்ரோல்ல இருக்கு. வண்டி நல்லா இருக்குண்ணே. கொஞ்சம் அண்டர் பார்ட் சத்தம் வருது, சின்ன சின்ன வேலை இருக்கும். சின்ன சின்ன வேலை மீன்ஸ் ஒரு பவர் விண்டோ ஏர்ல, ஏசி கொஞ்சம் டாப் அப் பண்ணணும், மத்தபடி ஒன்றும் மேஜர். ஏசி எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்கு, நல்லா இருக்கு. கொஞ்சம் டாப் அப் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, சும்மா நார்மல் யூஸ்க்கு ஓகே. கத்துக்கிறவங்களுக்கு ₹1 பட்ஜெட்ல நார்மல் யூஸ்னு சொல்றான். இந்த கார் லக்ஸரியான கார், குவாலிட்டியான கார். அந்த வண்டி எல்லாம் ஒரு காலத்துல வந்து ரொம்ப பிரீமியமா இருந்துச்சு. ஏன்னா பின்னாடி இந்த மாதிரி ஓபன் பண்றதெல்லாம் நல்லா இருக்கும். ஆக்டாவியால இது மாதிரி தான் ஓபன் ஆகும். சென்னை சிட்டிக்குள்ள இந்த வண்டி தானே போலீஸ்காரங்க பயங்கரமா கொடுத்து ஆல்டர் பண்ணி எல்லாம் ஓட்டினாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு எடுத்து கத்துக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்குறாங்க, ஒரு செடான் டைப் டிக்கி எல்லாம் வேணும், 1 லட்ச ரூபாய் கம்மி பண்ணி 90 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். FC கரண்ட், இன்சூரன்ஸ் கரண்ட் தான். ஓகே. அடுத்து பாக்குற வண்டி சாண்ட்ரோ 2006 3 ஓனர், FC 27 வரைக்கும் இருக்கு. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். இன்ஜின் ரூம்லாம் எந்த ரெஸ்ட்டுமே இருக்காது. இன்டீரியர் நல்லா இருக்கும், ஃப்ளோர் மேட் நல்லா இருக்கும், சீட் கவர் நல்லா இருக்கும், ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும். ஒரு லோ பட்ஜெட் வண்டி. இந்த வண்டி நம்ம கேட்குற 1.35 கேட்குறோம். நேரில் வந்து பார்த்தாங்கன்னா ஒரு 1.30, வெரி ஃபைனில் ஒரு 1.25க்கு ட்ரையாக கொடுக்கலாண்ணே. 4 டயர் 6 பட்டனுக்கு மேலே இருக்கும். FC கரண்ட், இன்சூரன்ஸ் கரண்ட்ண்ணா. ஏன்னா கஸ்டமர் வாக்கின் வரதே ₹1 1.25 ரூபா பட்ஜெட் தான் நிறைய கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு இருக்க, நீங்க சாண்ட்ரோ எடுக்க போனாலும் இன்னைக்கு 7 லட்ச ரூபாய். கண்டிப்பா 10 லட்ச ரூபாய் போச்சு எல்லா காருமே. எனக்கு கண்டிப்பா 10 ரூபா மினிமம் ஓட்டி கத்துக்கிறப்ப ஒரு ₹1 1.25 ரூபா பட்ஜெட் தான் நிறைய. ஆனா நம்ம கொடுக்கறது வந்து இந்த வண்டியா இருந்தாலும் லோ பட்ஜெட் கேரண்டி கொடுக்குறோம். வண்டி ஒரு வேலை இருக்காது, செக் பண்ணி கொடுத்துறேன், செக் பண்ணி எடுத்துக்கலாம். பாக்குறப்ப நீங்க செக் பண்ணிக்கோங்க, இல்ல நான் செக் பண்ணி கொடுத்துறேன். அந்த மாதிரி வண்டிக்கு கஸ்டமர் எதுவும் சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லுவோம். அப்படிங்கும்போது நம்ம ஈஸியா, ஏன்னா இதெல்லாம் வந்து எடுத்து கிராச் ஆகுதுனால நம்பிக்கை பயப்படாம போனாரு. ஆமா, 2 வருஷம் ஓட்டிட்டு அப்புறம் மாத்திக்கலாம். ஓட்டி கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பட்ஜெட்ல எடுத்துட்டு அப்புறம் அடுத்தடுத்து மாத்திக்கோ, நம்மளே எடுத்துக்கலாம். நான் அடுத்து நம்ம பாக்குறது வந்து லோ பட்ஜெட் வண்டினேன். இந்த ஏரியா ஃபுல்லா லோ பட்ஜெட் தான் இருக்கு. இது 2001 FC இன்சூரன்ஸ் இல்ல, MPF இன்ஜின் வந்து திருச்சி நம்பர் 2 ஓனர்னா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற வேலை 62,000 ரூபாய் கேட்கிறோன்னே, ஒரு 60,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஒரு ஓட்டி பலருக்கு நல்லா இருக்கும். MPF இன்ஜின் வந்துடும், இன்டீரியர் நல்லா இருக்கும், எக்ஸ்டீரியர் நல்லா இருக்கும், அண்டர் பார்ட் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும். FC இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா FC இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம். இன்சூரன்ஸ் ஒரு 4,000 வரும், FC ஒரு 5,500 6,000. நேரில் வந்து பாருங்க, ஒரு ஃபைனலா ஒரு 60,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஓகே, இது ஓட்டி கத்துக்கிறதுக்கு நல்ல வண்டி. ஏசியா? இதுல ஏசி வராது, இன்ஜின் MPF இன்ஜின் மட்டும் தான் வரும். இன்ஜின் ரூம் ரஸ்ட் இருக்காது, அண்டர் பார்ட்ஸ் நல்லா இருக்கும். திருச்சி நம்பர் 2 லோக்கல் டியோட தான் இருக்கு. அடுத்து பார்க்க போற வண்டி வேகனார் 2000 மாடல், 3 ஓனர், FC 27 வரைக்கும் இருக்கு. ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்பு. வண்டி பெட்ரோல்லையும் ஓடும், LPGலையும் ஓடும். லோ பட்ஜெட் வேகனார்னா ₹1 கேட்குறேன். நேரில் வாங்க, 90 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். FC கரண்ட், ஏசி ஒர்க்கிங், இன்டீரியர் நல்லா இருக்கும். 85 ரூபாய்க்கு கொடுத்துருவானே வெரி ஃபைனலா. இது மியூசிக் சிஸ்டம்லாம் மியூசிக் சிஸ்டம் ஒர்க்கிங்ல இருக்கு, ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு, அண்டர் பார்ட் சஸ்பென்ஷன் எல்லாம் இருக்கும். 4 டயர் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஒரு 1/2 பட்டன் கொஞ்சம் கீழே இருக்கும். எடுத்தா 2 டயர் புது டயர் போடணும். அவ்வளோ 85 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். லோ பட்ஜெட் வேகனாரு போட்டுறது நல்லா இருக்கும். சாண்ட்ரோ வேகனார்லாம் ஒரே செக் பண்றதுனால அந்த பட்ஜெட்ல வாங்குறவங்க பார்க்கலாம். வண்டியுமே பார்க்க ஒரிஜினல் பாடியில நல்லா இருக்கு. வண்டி பெட்ரோலோட எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இருக்கு புக்ல. பாடியில நல்லா இருக்கும், பெருசா ரஸ்டிங் எதுவும் இருக்காது. வெரி ஃபைனல் 85,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். வேகனார் 2000 மாடல். ஆனா இது 2006 பார்க்கன் செல்லண்டி நண்பரோடது. 6 2 ஓனர்னு 90,000 ரூபாய் கேட்குறாங்க. வண்டி வந்து நேரில் பாருங்க, ஏதாவது சின்னதாக குறைச்சி கிடைக்கும். வண்டி ஏசி வந்துடும், அண்டர் பார்ட் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும், புக்கு கரண்ட்ல இருக்கு. வண்டி நல்லா நீட்டாக இருக்கும், ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்கு. 4 டயரும் புது டயர் போட்டிருக்காங்க. அப்போலோ டயர் இப்போ தான் போட்டார். சீட் கவர் புதுசாக இருக்கு. 90,000 ரூபாய் கேட்குறாங்க. ஏதாவது சின்னதாக குறைச்சி கொடுத்துடலாண்ணா.
ஓட்டி கத்துக்கிறவங்களுக்கு மாருதி 800 வேணும்னால 2-3 மாருதி 800 வச்சிருக்கோம். ஏன்னா 800ஓட லைக் பண்றவங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட் 800 தான் போகணும்னு. ஆல்டோல பவர் ஸ்டேரிங் இருக்கனால பவர் ஸ்டேரிங் விரும்ப மாட்டாங்க ஒரு சில பேர். எடுத்தோடனே பவர் ஸ்டேரிங் ஓட்டி பழகக்கூடாதுன்னு நார்மல் ஸ்டேரிங்னால 800 தான் கேட்கறாங்க. அது என்னன்னா நிறைய பேர் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கனவு கார்னு பார்க்கவே இந்த வண்டி தான் இருக்கும். ஆமா, அது இன்னைக்கு வந்து கம்மியான ரேட் கிடைக்கும் போது சரி இதை ட்ரை பண்ணி பாத்துறோம் முடியும். பவர் ஸ்டேரிங் வண்டி ஓட்ட ஒரு சில பேர் இன்னமும் பயப்படுறாங்க. பவர் ஸ்டேரிங் வேணாம், நார்மல் ஸ்டேரிங் தான் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கோம். அடுத்த வண்டி போயிடலாமா? போயிடலாம். அடுத்து பார்க்க போற வண்டி 2007 மாருதி 800 FC 29 வரைக்கும் இருக்குண்ணே. 3 ஓனர், ஏசி வர டைப், MPF இன்ஜின், தஞ்சாவூர் நம்பர், லோக்கல் நம்பர் தான். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறவள 95,000 கேட்கறானே, ஒரு 90,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஏசியா? ஆமா, ஏசி எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்கும். ஃப்ளோர் மேட் சீட் கவர் எல்லாம் வண்டில இதுதான் ஏசி ஒர்க்கிங். ஆமா, சீட் கவர் மட்டும் நம்ம புது சீட் கவர் போட்டு கொடுத்துறோம். சீட் கவர் கிழிஞ்சிருக்கும், சீட் கவர் போட்டு கொடுத்துறோம். சிஸ்டம் புதுசு போட்டுருக்கீங்க. ஆமாண்ணே, நம்ம போட்டதான், எடுத்து நம்ம போட்டதான். ஏசி நல்லா ஜில்லுன்னு இருக்கும். எவ்வளவு கேட்டீங்க? ஆனா 95 ரூபாய் கேட்கறேன்னா ஒரு 90 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். மாடல் என்னன்னு? 2007. வண்டி நல்லா இருக்குண்ணே. 95 கிடைக்காது இதுக்குலாம். ஆமா, லோக்கல் ஃபேன்ஸ்ல ஒரு 25 ரூபா 30 ரூபா 50 ரூபா ட்ரை பண்ணி தரேண்ணே. 95 ரூபா கேட்கற, நேர்ல இருந்து பார்க்க சொல்லுங்க, ஒரு 90 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஓகேண்ணே. நல்ல வண்டி. அடுத்து ஹுண்டாய் கெட்ஸ். நல்லா இருக்கும் இந்த வண்டியில, நிறைய பேர் தெரியாது. 2010 3 ஓனர்னே, சீக்வன்ஸ் கிட்ட போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு செட் இருக்கும். 4 டைம் எல்லாருக்கும். வண்டி பெட்ரோல்லே ஓடும், கேஸ்லயே ஓடும். மதுரை நம்பரு. FC மட்டும் இன்னொரு 2 மாசத்துக்கு இருக்கும்ண்ணே. இன்டீரியர் நல்லா இருக்குண்ணே. 4 பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரலாக வந்துடும். ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம், G-Sonic நல்லா டிஸ்பிளேயோட போட்டிருப்பாங்கண்ணே. சீட் கவர் நல்லா இருக்கும். ஓட்டுறதுக்கு அண்டர் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும்ண்ணே. ஒரு ஷிஃப்ட் வாங்கணும், i10 வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கெட்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்ண்ணே. 2010 3 ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறல 1,40,000 ரூபா கேட்கறோண்ணே. வண்டி வந்து நேரில் பார்க்க சொல்லுங்க, ஒரு 35 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். FC மட்டும் இன்னும் 2 மாசத்துல முடியுது. ஒரு 5,000 ரூபாய் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா, இல்ல 135K 5 வருஷத்துக்கு FC எடுத்து கொடுத்துறானே. பெட்ரோல் பிளஸ் LPG ரெண்டுமே இருக்கும். சூப்பர். 40 கேட்கற 35 ரூபாய்க்கு FC எடுத்து கொடுத்துறேன். 2010 1,35 1,30,000 FC எடுத்து கொடுத்துருவோம் 5 வருஷத்துக்கு. 2010 3 ஓனர்ண்ணா. ஆனா அடுத்து பார்க்கப்படுறது ஹூண்டாய் i10. 2011 12 டெலிவரி, 3 ஓனர்ண்ணே. AC பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ சென்ட்ரலாக வந்துடும். ஃப்ரண்ட்ல 2 டயர் குட்டியர் டயர் புதுசு இருக்கும். பேக்ல 2 டயர் JK டயர் 1/2 பட்டனுக்கு மேல இருக்கும்ண்ணே. இது 5000 இருக்கு. 5000 இன்ஜின், 1.1 இன்ஜின் வந்துடும். பியூர் பெட்ரோல்ண்ணே. இன்டீரியர் நல்லா இருக்கும், செட்டு போட்டிருப்பாங்க, நல்லா இருக்கும். ஒரு 18 பிளஸ் மைலேஜ் கிடைக்கணும். வேகனார் வாங்குறவங்களுக்கு i10 ஆப்ஷன் போலாம். கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த டிஸ்பிளே எல்லாம், அந்த லைட் எல்லாம் கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கும். டிக்கி ஸ்பேஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கறவள 2,10,000 கேட்கறோம். ரொம்ப சுத்தமா இருக்கு, நல்லா இருக்கும். ஓனர் மட்டும் தான் 3 ஆயிடுச்சு. தஞ்சாவூர் நம்பர் தான். நேர்ல வந்து பார்க்க சொல்லுங்கண்ணே. ஒரு 2 ரூபா, ஒரு 1.95 கொடுத்துறேன். 1.95 இந்த வண்டி லோன் 1 ரூபா வாங்கி தரலாம். என்ன மாடல் சொன்னீங்க? 2011க்கு 12. 11னா நல்ல ரேட், நல்ல. ஆமா, வண்டியுமே சுத்தமா இருக்கு. வண்டி நல்லா இருக்கும்ண்ணே. அண்டர் பார் சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். இன்ஜின் நல்லா இருக்கும், ஏசி நல்லா இருக்கும். பாடி லைன் நல்லா நீட்டா இருக்கும். அதானே லோ பட்ஜெட்ல வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல வண்டி. ஹூண்டாயின்றப்ப எங்க பண்ணாலும் ஒரு பிரீமியமா இருக்கும். நியூ ஷேப் வந்துடும் உங்களுக்கு. பழைய ஐட்டம் வந்து ஓல்டு ஷேப்பா இருக்கும். இது அந்த கிரில் எல்லாம் கொஞ்சம் ஹூண்டாய் வெர்னால வர மாதிரி டைப் கிரில்லாம் வந்துடும். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. 1,90,000 ஃபைனலா கொடுத்துடலாம். ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி. நீங்களும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்ததுக்கு. கண்டிப்பா. சரி, ஓகேங்க. இங்க உள்ள கார்கள் தேவைப்படுச்சுன்னா நேரில் விசிட் பண்ணி பாருங்க. அது போல நம்ம வீடியோக்கு ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணிருங்க. ஆனா இன்னொரு விஷயம், அதே மாதிரி நிறைய பேர் வந்து நீங்க போட்ட நிறைய கால் பண்றாங்க. நான் உங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம்ல, ஹாய்னு ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க. ஆட்டோமேட்டிக்கா எங்களோட கேட்லாக் வந்துடும். நீங்க அதுல விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 25 to 30 கார்கள் இருக்கும். அது என்ன வண்டி, போட்டோ டீடைல் எல்லாமே அதுல இருக்கும். கிலோமீட்டர் எத்தனை, ஓனர் எத்தனை, இன்டீரியர் எல்லாமே பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு. ஆனா இந்த வண்டி டீடைல்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மட்டும் போட்டா போதும், அந்த கேட்லாகே உங்களுக்கு வந்துடும். ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி.